சகரியா 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியிலுள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த அதிகாரத்தில் இந்த 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14வது அதிகாரம் மூணுமே இனிமே நடக்க போகிற காரியம். இது வரைக்கும் ஒரு காரியம் கூட இதில் நடக்கலை. இனிமே நடக்க போகிற காரியங்களை குறித்து சகரியா எழுதி வைத்திருக்கிறார். இனிமே இந்த பூமியில் நடக்க போகிற காரியங்களை குறித்து எழுதுகிறதற்கு முன்பாக இதை சொல்லுகிறது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். யாருனாலும் சொல்லிட்டு போயிட்டான், அவர் சொன்னாருங்க இவர் சொன்னாருங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த பூமியில் இனிமே நடக்க போகிறது என்ன என்பதை அறிவிக்கிறவர் யார் என்கிறதை குறித்து தான் இவர் என்ன சொல்றாருன்னா, வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர். எத்தனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவருக்கு. வானங்களை உண்டாக்கினவர் அவர், பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் அவர், அவர்தான் மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள்ள வச்ச ஒரு ஆண்டவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சகரியா இந்த தீர்க்க தரிசனத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். இதற்கு நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் இந்த பூமி முழுவதையும் உண்டாக்கினார், வானங்களை உண்டாக்கினார் என்பதற்கு அநேக வசன ஆதாரங்கள் உண்டு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கனாலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்று போடப்பட்டிருக்குது. வானத்தை பூமியை சிருஷ்டித்த ஆண்டவரை இங்கே சகரியா முன்னிறுத்துகிறார். அவர் தான் பேசுறாரு, மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் தான் பேசுறாரு. படிங்க 2:7 படிங்க பாப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். குரங்கிலிருந்து வரலையா, மனுஷனை களிமண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அதனாலதான் உள்ள சுவாசம் பேட்டு வந்துட்டு இருக்குது. ஜீவ ஆத்மாவாக அவன் மாற்றப்பட்டான் என்று சொல்லி மனிதனை உண்டாக்கினதை குறித்தும் எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சங்கீதம் 104 1 5 வரை படிச்சு பாருங்க. 104 1 5 வரை படிங்க பார்ப்போம். நான் எதற்கு இதையெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை நம்ம 100க்கு 100 நம்ப முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ரெஃபரன்ஸை மட்டும் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 104 1 5 வரையும் படிங்க பார்ப்போம். நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். அவர் தான் பேசுறாரு இனி வரப்போகிற காரியம் என்னன்னு சொல்லி. நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அவர் தான் அணிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தால, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரை போல விரித்து, ஆமா நம்ம இப்போ ஒவ்வொரு டேங்க்ல தண்ணியை சேர்த்து வைக்கிறோம். ஆண்டவர் மேலேயே தண்ணீர்களினாலதான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாராமா, மச்சி பாவி பண்ணி மேகங்கள்ல தான் ரதமாக்கி வருகிறார். காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாக, 4 காற்றுகளாக நீ பார்க்கிறோம். 4 காற்றுகளை பிடித்திருக்கிற தூதர். காற்று மாதிரி அவங்கள பயன்படுத்துறார். வேகமா, அவ்வளவு ஸ்பீடா அவர்கள் கிரியை செய்கிற அளவிற்கு தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். வானத்தை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னு சொல்லப்படுது. அவர் என்னதை அணிஞ்சிருக்கிறார், ஒளிய வஸ்திரமா அணிந்திருக்கிறார். வீட்டுக்கு மேல மச்சுபாவி இருக்கிறது, தண்ணீரினால மச்சுபாவி வைத்திருக்கிறார். மேகங்களை ரதமாக பாவித்து என்ன செய்யறார், அங்கங்க டிராவல் பண்றாரு. காற்றுகளின் செட்டைகளின் மேல வர்றார். அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் உள்ள ஒரு தேவன். நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் இத்தனோண்டு இருப்பார் போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சர்வ சேனைகளின் ஆண்டவர். இந்த பூமிக்குள்ள எல்லா சேனைகளையும் விட வானத்தின் எல்லா சேனைகளுக்கு இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிக்காதது எவ்வளவோ இருக்குது. கற்றது கைமண் அளவு, நம்ம கற்கவிருப்பது கடல் மண்ணளவு என்று சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மனுஷனால இன்னும் நிறைய காரியங்கள். இப்போதான் சந்திரன்ல போய் அதை அனுப்புனேன் இதை அனுப்புனேன்னு சொல்றான். எத்தனையோ அதே போல கோள்கள் இருக்குது, எத்தனையோ போல அத்தனை காரியங்கள் காணப்படுது.
சூரியனை போல சந்திரனை போல எத்தனையோ கோள்கள் காணப்படுது, மனுஷனால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுத்தையும் ஆளுகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் பேசுகிறார். சகரே இவ்வளோ அழகா, இவ்வளோ பெரிய ஒரு 2 வார்த்தையில இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு கீழே இன்னொரு வசனங்களை கூட படிக்கலாம். சங்கீதம் 139 13 16 மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு. இப்போ பூமி வானம், அவருடைய ட்ரெஸ் என்ன, அவருடைய டிராவல் என்ன, அவருடைய ரதம் என்ன, எல்லாத்தையும் சொன்னாரு. மனுஷனையும் எப்படி உண்டாக்குனார், அதையும் படிங்க பார்ப்போம். 39 13 16 வரை. நீர் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். எத்தனையோ முதிரா பிண்டம் போல அநேக குழந்தைகள் சிசுக்கள் அழிந்து போனாலும் நீர் என்ன செஞ்சீங்க, காப்பாற்றினீங்க. எத்தனையோ அழிந்து போகுது, பெற்றோர்களால் ஒருவேளை அழிக்கப்படலாம், இல்லைன்னா தானாக அழிந்து போயிட்டுன்னு சொல்லப்படுகிற காரியங்கள் எவ்வளோ இருக்கு. ஆனா நீர் என்ன செஞ்சீர், தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, நம்ம இப்போ ஒரு ஜென்செட்டை ஓட்டணும்னா அதுக்கு டீசல் ஊற்ற வேண்டியிருக்கு, ஒரு மிஷினை ஓட்டணும்னா அதுக்கு மின்சாரம் செலுத்த வேண்டியிருக்கு. நமக்கு எங்கேயாவது ஜென்ரேட்டர் ஏதாவது மாட்டி விட்டுருக்கிறான்? நமக்கு இல்லை. எங்கனாலும் போறோம், கால் அசைகிறதற்கு ஒன்னையும் ஊற்ற வேண்டியதில்லை, கை அசைகிறதற்கு ஒன்னையும் ஊற்ற வேண்டியதில்லை, சுவாசத்துக்கு ஒன்னையும் செய்ய வேண்டியதில்லை, பார்ப்பதற்கு ஒன்னையும் செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய எல்லா அசைவுகளையும் ஒரு எந்திரத்தை போல ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், மாற்றி வைத்திருக்கிறார். ஹார்ட்டு 40 நாள்ல துடிக்கிற ஹார்ட் இன்னைக்கு 90-100 வயசை தாண்டாலும் என்ன செய்யுது, துடிச்சுட்டு கிடையாது. சிலதுக்கு தான் டப்புனி ஃபெயிலியர் ஆகி போயிருது. இன்னைக்கு நமக்கு துடிக்கிறதுனால தான் இங்க வந்து என்ன செய்யறோம், நிக்கிறோம். 40 நாளில் துடிக்க, நம்முடைய சரீரத்தில் துடிக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருதயம். லேப்டாப்னு அடிக்குதுன்னா அதுதான் முதல்ல உண்டாக்கப்படுகிறது. அதை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாரு, இன்னைக்கா ஃபெயிலியர் ஆகி நிற்குது, கண்ணை மூடிட வேண்டியதான், கொண்டு போய் போனோன்னிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம மனுஷங்கனாக அப்படியே மகத்துவம் உள்ளவர்களாக வாழ முடியும். பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயமா நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கல, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அது ஒரு உறுப்பு கூட இல்லாம இருக்கும் போதே அவைகள் அனைத்தையும், அவைகள் என்னன்னைக்கு உருவேற்படும். இன்னைக்கு டாக்டர்ஸ்ட கேட்டா சொல்லுவா, ஸ்கேன் பண்ணி பார்ப்பான். 1 மாதத்துல ஒரு ஸ்கேனு, 3 மாதத்துல ஒரு ஸ்கேனு, 5 மாதத்துல ஒரு ஸ்கேன், 7 மாதத்துல என்னென்ன உறுப்புகள் எந்தெந்த மாதத்துல உருவாயிருக்கணுமோ அது சரியா உருவாகலன்னா அழிச்சிருங்கன்னுவான். இந்த குழந்தை வந்து குறப்பிரசவமா பிறந்துறாங்க, உறுப்பு இல்லாம பிறந்துறாங்க, ஹார்ட்ல ஓட்டை இருக்கிறமா இருக்கு, சரியா அடிக்கல. இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா அன்னைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது எழுதுகிறார், என்னுடைய எலும்புகள் உருவாகிற நாள், என் சரீரத்துல ஒவ்வொரு உறுப்புகளும் உருவேற்படுகிற ஒரு நாள் முதற்கொண்டு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, அறிந்து வைத்திருக்கிறீங்க. சரி படிங்க. உமது புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது, உமது புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். நீங்க போய் ஏடு எழுதணும்னு அவசியம் இல்லை. மனிதர்கள் எழுதி தருகிற ஏடு, அவனும் நம்மை போல பாடுள்ள மனுஷன், வயிற்று பொழப்புக்காக என்னத்தையோ எழுதி தர்றான். நட்சத்திரங்கிறான், நாளுங்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட அவனுக்கு தெரியுமானு தெரியாது. அதையும் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு திருமண நாளுக்கு ஏடு கொண்டு வந்த ஏடு சரியா பார்த்து சொல்லி கொண்டு போய் கொடுக்கறது. அவன் சொல்லிடுவான், உனக்கு அந்த தோசம் இருக்கு, இந்த தோசம் இருக்கு. அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். 35-40 வயசு ஆனாலும் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். கிழவனாட்டம், இப்போ கிளவிதான் கிடைப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கணும். எத்தனை சாதக பொருத்தம் பார்த்து கெட்டி வைக்கிற, எத்தனை நாளைக்கு நிலைக்கு எல்லாம் கவுந்து போகிற நிலைமைகளை பார்க்கணும். நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் உருவேற்படுகிற நாள் முதல் கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இங்கே சகரியாவின் மூலமா பேசுறார். கடைசி நாளில் என்ன நடக்கும்னு சொல்லி என்ன ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாம். ஏசாயா 42:5 படிங்க, நம்ம நேர செய்திக்குள்ள போயிடலாம். 42:5. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து ஆமா, வானம் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினவரும் ஆமா நமக்கும் சேர்த்து. அததான் 3 தான் அங்க சகரியா சொல்லிட்டார். மனுஷனுக்கு சுவாசத்தையும் படிங்க.
அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதா. இப்போ நல்லா தெரிஞ்சுடுங்க, எத்தனை ரெஃபரன்ஸ் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வானத்தை உண்டாக்கினவர் அவர், பூமியை உருவாக்கினவர் அவர், பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் அவர். இன்னைக்கு நம்ம கட்டுற பில்டிங்லாம் சில நேரங்கள் என்ன செஞ்சிருது, கீறல் விழுந்து போயிடும். ஒரு வருஷத்திலே கீறல் விழுந்து. மேலே மாடி கட்டணும்னா 2ஆம் மாடி கட்ட முடியுமா 3ஆம் மாடி கட்ட முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி தான் கட்ட வேண்டிய இருக்குது. ஆனால் மனுஷன் என்னென்னதையோ கட்டிட்டு போகிறான். பூமி 6000 வருஷமாக இன்னும் எப்படி தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆண்டவர் கட்டின பில்டிங். அவர் பூமியை அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறது யார் வச்சிருக்கிறா? சர்வ உலகத்தையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர், பூமியை அஸ்திபாரப்படுத்தின ஒரு ஆண்டவர், சகல ஜனங்களுக்கும் சுவாசத்தை தருகிற ஒரு ஆண்டவர், நடமாடுகிற எல்லாவற்றிற்கும் நமக்கு எப்படிலாம் ஆவியை தந்திருக்கிறாரோ அதே போல எதுக்கும் ஆவியலை கொடுத்துருக்கிறார். மிருகங்களுக்கும் ஆவியை கொடுத்துருக்காரு, நடமாடு. அவைகளுக்குள்ளேயும் ஆவி இருக்கிறதுனால, உயிர் இருக்கிறதுனால அங்கங்கே நடமாடும். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆண்டவர் பேசுகிறார். இனிமேல் 2ஆம் வசனம் வாங்கி வேகமாக போயிடும். தத்தளிப்பின் பாத்திரமா மாற்றுவேன். ஆண்டவருடைய பட்டணம் எருசலேம் என்பது சமாதானத்தின் பட்டணம். அதை எப்படி மாற்ற போறேன்னு சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்றுவேன். நிறைய பேர் வந்துருவான். இப்ப இன்னைக்கு கொஞ்ச நாடு வந்திருக்கிறான் எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமா கொஞ்சம் பேர் வாரான். அமாஸ் வர்றான், அவன் சொல்றான் எருசலேமை காலி பண்ணிடுவேங்கிறான். அந்த நாட்கள்ல இனிமே இன்னொரு நாள் வரப்போகுது. அந்த நாட்கள்ல எருசலேமை எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன செய்யும், முற்றுகை போடும். இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் நெருக்குனா, ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, 4 பேர் நெருக்குனா நம்ம என்ன செஞ்சிருவோம், தத்தளிக்க ஆரம்பிச்சிருவோம். இங்க திரும்பினாலும் பிரச்சனை, இங்க திரும்பினாலும் பிரச்சனை, இங்க பின்னாடி எல்லா பக்கமும் நெருக்கிறாங்களே, என்ன செய்யறதுயா, என்ன செய்யறது? 4 பக்கமும் நெருக்கம், எருசலேமின் சுற்றிலும் நெருக்கம். அது இனிமேதான் உண்டாக போகுது. சுற்றிலும் அவர்கள் வரும்பொழுது எருசலேம் எப்படி மாறிடும், தத்தளிப்பின் பாத்திரமா மாறும். அப்படியே நடுங்க ஆரம்பிப்பாங்க. எல்லா தேசமும் நமக்கு எதிராக வருது. படிங்க. யூதாவிலையும் தத்தளிப்பு உண்டாயிரும். பாரமான கல்லாக்குவேன். இப்பதான் ஆண்டவர் கிரியை செய்யற, பாரமான கல்லா மாத்திரு. கிபி 70 வரையிலையும் எருசலேமை கிள்ளுக்கீரமாய் தான் பயன்படுத்தினாங்க. கிபி 70 தீத்துராயன் என்கிற ரோம பேரரசனால எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதே போல நேபுகாத் நேச்சாரால கிமு 586 87 எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. பாரமான கல்லா அன்னைக்கு இல்லை, வந்தவெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டான், ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ஆனா இனி வருகிற நாட்கள்ல அது எல்லாரையும் பார்த்து தத்தளிக்குத. எதற்கு தத்தளிக்கும்னா, எல்லா நாடுகளும் யுத்தத்துக்கு வரும். எல்லா நாடுகளும் யுத்தத்துக்கு வரும்போது அவனுங்களை என்ன செய்யணும்னா காலி பண்ணணும், அவர்களை நியாயம் தீர்க்கணும். புறதேச நாடுகளை நான் நியாயம் தீர்க்கும்படியாய் நான் நேசிக்கிற என் பட்டணத்துக்கு எதிராக எல்லாரையும் வர பண்ணுவேன்னு சொல்றேன். எல்லாரையும் வர பண்ணுவேன். இவனை முன்னாடி மாதிரி கிள்ளுக்கீரமாய் அள்ளிட்டு போக முடியாது, பாரமா என்ன செஞ்சிருவேன், கல்லா மாத்திருவேன். எவனுமே தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய கல்லா எருசலேமை மாற்றிடுவேன். அதாவது அர்த்தம் என்னன்னா, எருசலேமை எவனும் அழிக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கா மாத்திருவேன். கீழே படிங்க. அதை கிளப்புகிற யாவரும், தூக்கிடலான்னு ட்ரை பண்ற யாவரும் சிதைக்கப்படுவார். ஒரு பெரிய கல், தூக்க முடியாத கல்லை தூக்கி பார்க்குறோன்னு வைங்க, தூக்கிட்டு விட்டுட்டோன்னா என்ன செய்யும், கை மாட்டுதோ கால் மாட்டுதோ, கை செதஞ்சிரும், கால் செதஞ்சிரும். அதே போல எருசலேமை அழிக்க நினைக்கிறவன் என்ன ஆயிடுவான், சிதைக்கப்படுவான் இனி வர்ற நாட்கள்ல. படிங்க. பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய், எருசலேமுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். குதிரைகள்ல வருவான், எல்லா இன்னைக்கு குதிரைகள்ல வர்றானா எதுல வர்றாங்கிறது இல்லை. இன்றைக்கு சேனைகள் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய டேங்கர், அது இது, ஆகாய மார்க்கம், கடல் மார்க்கம், தரை மார்க்கம் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். அவைகளின் வழியா வருவான். அந்த நாட்களில் சகரியா கண்டவைகளை வச்சு எழுதுகிறார். குதிரைகளுக்கு திகைப்பையும் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி எருசலேமை பாரமான கல்லா மாத்திறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா அவருக்கு பிரியமா இருந்தோம்னா, இந்த உலகத்தில் உள்ளவங்க நம்மளை சும்மா என்ன செய்ய முடியாது, அள்ளிட்டு போக முடியாது. நம்ம பாரமான கல்லை மாத்திடுவார். நம்மளை தொட முடியாது, நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. நம்மளை அழிக்க நினைக்கிறவனுக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன செய்வார், கொஞ்சம் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். குதிரைகளை நான் அழிப்பேன், குதிரைகளின் மேலே ஏறி இருக்கிறவர்களை அழிப்பேன். கீழே படிங்க. யூதா வம்சத்தின் மேல, எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் என் கண்களை திறந்து வைத்து
சுத்தி வருகிற எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் யுத்தத்துக்கு வருவேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. எருசலேமை பாரமான கல்லா மாத்தி இனி நடக்க போகும். இப்போ இன்னைக்கு ஒரு சாம்பிள் நடந்திருக்கு. எருசலேமுக்கு தான் சண்டை போடுறான். அமாசு எனக்கு தலைநகருங்கிறான். இஸ்ரவேல் எருசலேம் எங்களுக்கு தலைநகருங்குது. இதுதான் பெரிய அடிதடி. எருசலேம் பாதி பாதியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இது மகாராஜாவின் நகரம். ஆண்டவர் சிங்காசனத்தை அமைத்து ராஜரீகம் செய்ய போகிற ஒரு நகரம். இனிமே அடுத்த அதிகாரங்கள்லாம் படிக்க போகிறோம். பூமியினுடைய எல்லா மலைகளும் தாழ்த்தப்பட்டு எருசலேம் மாத்திரம் உயர்ந்திருக்கோன்னு பார்க்கிறோம். மீதி எல்லாம் சமபூமியாக மாறிடும்னு பார்க்கிறோம். உலகம் முழுவதையும் பார்க்கிற அளவிற்கு ராஜாவின் சிங்காசனம் உயர்ந்த எருசலேமா மாறும். அதனாலதான் சாத்தானுக்கு ஆண்டவருக்கு எங்கெல்லாம் கண்ணு இருக்கோ அவனுக்கு சாத்தானுக்கு அங்கதான் கண்ணு இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிக்கிறீங்களா, யுத்தம் நடக்கிற காரணம் ஆண்டவர்களுடைய கண்கள் எருசலேமில் இருக்கிறனால வேற எல்லாத்தையும் விட்டுறான். எருசலேமையே தாக்குகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கொஞ்ச நாடு தாக்குறான், அன்னைக்கு எல்லாரும் வந்து தாக்க வருவான். படிங்க. எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர் என்று. ஆமா, இப்போ சொல்லிடுவான். முதல்ல ரதத்தை நம்புவான், குதிரையை நம்புவான். அந்த நாட்கள்ல என்ன சொல்லுவான்னா, ஆண்டவர் தான் எங்க பலன்க, நாங்க குதிரைகளை நம்பல. ஏன்னா அவன் குதிரைலாம் குருட்டாட்டம் கிடந்து அதுல குழுந்து சாகுது. அதுல இருக்கிறவங்கலாம் குருட்டாட்டமாய் கீழே விழுறான். அதனால எங்கள் தேவன் யுத்தத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. படிங்க, கீழே வாங்க. சொல்லிக் கொள்வார்கள், உணர்ந்துருவாங்க. கீழே. விறகுகள் என்பது இங்கே புறஜாதிகளை குறிக்குது. நம்மளை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு அடுப்புமாய் இருக்கிறோம், எரிகிற அடுப்பு. நம்மளை கொண்டு போய் விறகுக்குள்ள ஒழிச்சு வைக்கிறேன்னு ஒழிச்சு வச்சா வைக்க முடியுமா? நம்ம என்ன செஞ்சிருவோம், விறகு முழுவதும் எரிச்சு நாசம் பண்ணிடுவோம். அப்படிதானே? ஆமா. யூதர்களின் தலைவர்களை நான் ஒரு அக்னி அடுப்பா மாத்திருவேன்னு சொல்றாரு. இப்ப படிச்சோம்னா அக்னி ஜுவாலைகளாக, ஊழியர்களை அக்னி ஜுவாலைகளாய் மாற்றிடுவேன். விறகுகள் அப்படிங்கிறது புறஜாதிகளை குறிக்குது. வைக்கோல் கட்டு என்பது என்னதை குறிக்குது, புறஜாதிகளை குறிக்குது. அக்னி அடுப்பாவும் வச்சிருவேன். அடுத்த வார்த்தை வைக்கோல் கட்டுகளுக்குள்ள, அந்த புறஜாதி தேசத்துக்குள்ள எரிய தீவெட்டி. ஒரு வைக்கோல், பெரிய வைக்கோல் போட இருக்குன்னு வைங்களாம். அந்த வைக்கோல் பெரிய அந்த இதுக்குள்ள ஷெட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு சின்ன தீயை கொளுத்தி உள்ள வச்சுட்டு வந்தா என்ன செஞ்சிடும், கொஞ்ச நேரத்துல எல்லாம் பஸ்பமாகி கிடக்கும். அதே போல யூதாவின் தலைவர்களை நானே மாற்றிடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அர்த்தம் என்ன, எருசலேமை எவனுமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அவர்களுடைய பலன் என்னால உண்டாயிரும். நானே யுத்தத்துக்கு வந்துடுவேன். அதனால அவர்களை எரிகிற அக்கினி அடுப்பா மாத்திடுவேன். ஒரு தீவெட்டியா என்ன செஞ்சிருவேன், யூதர்களை மாத்திடுவேன். அது நிமித்தமா புறஜாதி எவனுமே பக்கத்துல என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. விறகுகள் மாதிரி தான் அவன் இருப்பான். வைக்கோல் மாதிரி தான் என் ஜனங்களுக்கும் எனக்கும் என் பார்வையில இருப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தின் அனைத்து வல்லரசுகளையும் பற்றி சர்வ சேனைகளின் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் வல்லரசு ஒருவேளை சைனா சொல்லலாம் நான் தான் பெரிய ஆள்னு சொல்லி, அமெரிக்கா சொல்லலாம் நான் பெரிய ஆள்னு, ரஷ்யா சொல்லலாம் நான் பெரிய ஆள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு விறகு கட்டுடா, நீ ஒரு வைக்கோல் கட்டுதா. என் ஜனத்தை என்னைக்கு அக்னி அடுப்பாய் மாற்றுகிறனோ, என் ஜனத்தை எப்போ தீவெட்டியா மாத்துறோன்னு அன்னைக்கு என்ன செஞ்சிருவேன், அழிஞ்சிடு. உலகத்தை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்கிற இந்த பூமியை குறித்து ஆண்டவர் பேசுறார். இனிமே என்ன நடக்கும்னு சொல்லி தெளிவா பேசுறார். இதுக்கு போய் ஒரு கிளி சோசியத்தை பார்த்து சொல்லணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பைபிளை படிங்க. உலகத்துல என்ன நடக்குங்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்யறார், எழுதி வைத்திருக்கிறதை பாருங்க. நமக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை சொல்லிடுவாரா, சொல்லிடமா, இதேதான் ஏற்கா. அதனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த தீர்க்க தரிசன சின்ன சின்ன குட்டி ஆகமங்கள்ல, தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல இவ்வளவு ஆழங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளவு ஆழங்களை எழுதி வைத்திருக்கிறார். புதிய வானம் புதிய பூமி வரையிலும் ஏசாயா சொல்லி முடிச்சிட்டார். எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா நமக்கு கீழ்ப்படுகிறது தான் இல்லை. என்ன? ஆமா. சரி, அடுத்த வசனம் வாங்க பார்ப்போம். தாவீதின் வம்சம்னு ஏன் சொல்றாருன்னா, அரசர் குடும்பத்தின் மகிமை. ஆளுநர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசர்கள் இல்லை, ஆளுநர்களா இருக்கிறாங்க. தாவீது வம்சத்தினருடைய மகிமை. சாதாரண மக்கள், ராஜாவா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, யூதாவின் மேல அரசனும் உயர்த்த முடியாது, ஆண்டியும் உயர்த்த முடியாதபடி யூதாவின் கூடாரங்கள்ல எருசலேமுக்கு சுற்றில இருக்குல்ல பட்டணங்கள், சின்ன சின்ன பட்டணங்கள், அதை முதல்ல ஆண்டவர் ரட்சிச்சிருவாரு, அதை காப்பாற்றிடுவாரு. எருசலேம் குடிகளை முதல்ல வெளியே இருக்கிற சின்ன சின்ன பட்டணத்தை காப்பாற்றுவார். அப்புறம் எருசலேமை காப்பாற்றுவார். தத்தளிச்சுட்டு கிடக்கிற எருசலேமை காப்பாற்றுவார். அந்நாளில தாவீதை போல இருப்பான். தள்ளாடினவன்.
தத்தளிப்பா இருக்காங்களா? ஐயோ ஐயோ யுத்தம் வந்துருச்சு, எல்லா நாடும் வந்துருச்சா, எல்லாரும் வந்துட்டானா, அங்க குண்டு போடுறானா, இங்க குண்டு போடுறானா. ஆண்டவர் அங்க தத்தளிப்பின் அந்த மனுஷனை தாவீதை போல தைரியம் உள்ளவனா நினைச்சுவாரு, மாற்றுவார். ஒரு யுத்தத்துல கூட தாவீது தோற்று போகவில்லை, அவ்வளவு தைரியசாலியா. ஒரு கோலியாத்தை பார்த்து சொல்றான், நான் கொண்ட ஒரு சிங்கத்தை போல இருப்பான், இல்லை ஒரு கரடி மாதிரி இருப்பான் இவன், இவனுக்கு போய் பயந்து போறீங்களா, நான் போறேன். அப்படி ஆகிருவான். தள்ளாடினவன் தாவீதை போல கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் உள்ளவனாய் மாறிடுவான். படிங்க. தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். படிங்க. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இப்ப என்ன சொல்லி கடைசியா முடிக்கிறார்னா, இப்ப அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். இப்பெல்லாம் தூக்கத்துல இருக்கிறாங்க. இயேசுன்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவான். இயேசு மேசியான கோபம் வந்துடும். ஏன்னா நான் குத்தி கொண்டேன்னு சொல்றியா அப்படின்னு சண்டைக்கு வந்துடும். அந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்ம மேல எப்படி ஆவியானவரை ஊற்றி இருக்கிறாரோ அதே போல அவர்கள் மேல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, குத்தின அவரை நோக்கி பார்த்து, தங்கள் வீட்டில் ஒரே குழந்தை தான் இருக்குது, அது செத்து போச்சுன்னா எவ்வளவு துக்கம் உண்டாகுமோ அதே போல கதறி கதறி அழுவான். என்ன எதற்காக கதறி கதறி, ஐயோ அவரை போய் குத்திட்டேனா, அவரை போய் மேசியா, இயேசு தானே மேசியாவா இருந்திருக்கிறாரு, அவரை போய் குத்திட்டோமே. தலைச்சன் மூத்த பிள்ளை, ரொம்ப செல்ல பிள்ளை, என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், அவன் இறந்து போனா எப்படி அழுவணும் அதே போல அழுவாங்க. ஏக்கு அழுறீங்க? ஐயோ இயேசு மேசியாவை குத்திட்டோம், விழாவில் ஈட்டியால குத்திட்டோம். நீயா குத்துன? ரோம போர் செய்கிறவர்கள் தான் குத்துனாங்க. காரணம் யாருது? நான் தான் காரணம். நான் தானே பிடிச்சு கொடுத்தேன். சிலுவையில் அறையும் கத்துனது நான் தானே. என்னுடைய முன்னோர்கள் தானே. கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படும் பொழுது அன்னைக்கு தான் கண்ணை திறப்பான். எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்றும் போது, யூதா முழுவதையும் அப்படியே மாற்றும் போது, இந்த உலகம் முழுவதும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து நிற்கும் பொழுது அவர்கள் அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? கதற ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். கிருபையின் ஆவியாக விண்ணப்பத்தின் ஆவியாக கதறுவாங்க. கண்ணீர் வடிப்பான். ஏன் அழுறா? அவனை ஆறுதலே படுத்த முடியாது. அழுவான். மேசியாவை நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், இயேசுவை நாங்கள் கொலை செஞ்சிட்டோம். இன்னைக்கு இயேசு வேண்டான்னு சொல்றான், இயேசுவை வணங்காதன்னு சொல்றான், இயேசுங்கிற பேரை உச்சரிக்காதன்னு சொல்றான். அந்த நாட்கள்ல இயேசு குத்தினவரை அவங்க நோக்கி பார்த்து என்ன செய்வாங்கன்னு போடப்பட்டிருக்குது, கதறுவார்கள். கதறுகிற ஒரு காரியம் இன்னைக்கு நடக்கல, இனிமே நடக்க போகுது. அதுக்கு அடுத்தால படிங்க. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்தின் பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாய். மெகிதோன் பட்டணம் என்பது யோசியாங்கிற ராஜா அவர்களுக்கு நல்ல சீர்திருத்தத்தை செய்து வந்தார். நல்ல ராஜா. அவரு எகிப்தினுடைய ராஜாவாகிய எகிப்தின் நேகோ ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது இவர் வழிமறிக்கிறார். அவனே சொல்றான், நான் ஓன்ட்ட சண்டைக்கு வரலப்பா, தூர விலகி போயிரு, நான் வேற பக்கம் யுத்தத்துக்கு போறேன், அவனுக்கு பொங்க ஆண்டவர் தான் போக சொல்லியிருக்கிறார், நான் போயிட்டு இருக்கிறேன், நீ ஒதுங்கி போயிரு. 2 நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. அப்போ யோசியாவை சொல்லி பார்க்குறான். யோசியா ஒதுங்கலை, வேஷம் மாறிட்டு திரும்ப சண்டைக்கு போறான், அம்படுத்து எஞ்சிடுறான். காயம் பெருசா பட்டுருது. அவனே பக்கத்தில் இருக்கிற போர்ச்சேவர்களை பார்த்து சொல்றான், காயம் பெரிதாயிடுச்சு, இன்னொரு ரதத்துக்கு மாற்றி கொண்டு போகிற வழியில மரித்து போனான். அந்த காரியங்களை குறித்து அவர்கள் அத்தனையாக புலம்புகிறதை குறித்து தான் இங்கே சகரியா என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய புலம்பல்ல அந்த பள்ளத்தாக்கில் அவ்வளோ பெரிய புலம்பல். 2 நாளாகமும் 35 படிச்சிருங்களா, ஜோமணி முடிச்சிடும். 2 நாளாகமும் 35, 22 25 வரைக்கும் படிங்க. யாரெல்லாம் புலம்புனாங்க. 2 ராஜாக்கள் 35ஆம் அதிகாரம் 28 25 வரை. 22. யோசியா எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினுடைய முகத்தை திருப்பாமல், செவி கொடுக்காம வேஷம் மாறி யுத்தத்துக்கு போயிட்டான். வந்தான், அம்பெய்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேலிருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது ரதத்தின் மேல் ஏற்றி
அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் இன்னைக்கு புலம்புறாங்கல்ல, அதே மாதிரி அன்னைக்கு புலம்பி இருக்கிறாங்க. யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியாவும் யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் அவர் தங்கள் புலம்பல்கள்ல யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அதனாலதான் சகரியா அதை எடுத்து அவனுக்கு தெரியும், நீ என்ன எப்படி புலம்புவா தெரியுமா, இயேசுவுக்காக எப்படி புலம்புவா தெரியுமா, யோசியாவுக்கு எப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியோ அப்படி என்ன செய்வா புலம்பு. அப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துடும், ஓ நம்ம யோசியா நல்ல ராஜா இல்ல, அவருக்காக தானே நம்ம பாடகர்களும் புலம்புறாங்க, யூதாவும் புலம்புது, எருசலேமும் புலம்புது, சகல குடிகளும் புலம்புது, அப்போ இயேசுவுக்கு அப்படி புலம்புவோமோ, இயேசுவுக்கு அப்படி புலம்புவோம். அதே போல ஒரு புலம்புதல்களை யோசியா ராஜாவின் நாட்கள்ல அவனுக்காக அழுதது போல குத்தின அவருக்காக என்ன செய்வீங்க, குத்துனது அப்போ இல்லை, குத்துனது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனா அழுகிறது எப்போ அழுறான், இன்னும் தூக்கத்திலே இருக்கிறான். 2000 ஆண்டு கழிச்ச பிறகு தான் அப்படியே பார்க்குறோம், ஓ ரோம பேரரசர்களை நாங்கள் தான் குத்த வச்சிட்டோமா, ரோம சேவர்கள் அவங்க தான் குத்துறாங்களே, காரணம் நான் தான் சொல்லி அழுகிறான் என்று போடப்படும். கீழே வந்துருங்க, இங்கே வந்துருங்க பார்ப்போம். ஒவ்வொரு எல்லாரும் புலம்புவான், ஒவ்வொருத்தனும் தனித்தனியா புலம்புவான், ஒவ்வொரு வம்சமும் புலம்பும். தாவீதின் குடும்பத்தார்னா அரச குடும்பம் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியேனா தீர்க்கதரிசிகள் தனியையும் அவருடைய குடும்பத்தார் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியேனா ஆசாரிய குடும்பம் தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனியையும், சிமேயி குடும்பத்தார் தனியையும் லேவியினுடைய பேரன் அவர்கள் தனியையும், சிமேயி குடும்பத்தார் லேவி ஆசாரிய குடும்பத்தார் தனியை புலம்புவார்கள். மற்றும் உண்டாக சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷனும் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார். இஸ்ரவேல் முழுவதிலும் புலம்பிட்டு கிடப்பார். எப்போ எருசலேமை பாரமான கல்லாக மாற்றி இருக்கும் போது, எருசலேமுக்கு எதிராக எல்லா சேனைகள் வரப்போகுது, இனிமே வரப்போகுது, அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம போகணும். அந்த சேனைகள் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது ஆண்டவர் எருசலேமை பாரமான கல்லாக மாற்றி குதிரைகளுக்காக குதிரை வீரர்களை எல்லாத்தையும் குருட்டாட்டம் பிடிக்க வைக்கும்போது சொல்லிடுவான், எங்க பலன் என்னமே நீங்க தான்ப்பா, எங்க ரதத்தை நம்பல, எங்க குதிரைகளை நம்பல, எங்க சேனைகளை நம்பல, நீங்க வந்தப்புறம் எங்களுக்கு என்னப்பா, நீங்களே யுத்தம் பண்ணு, நீங்களே எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்யுங்க. நீ அவரிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அமைதியா இருந்து ஒரே ஒரு காரியத்தை செய்வாங்க, எங்க மேல கிருபையின் ஆவிய விண்ணப்பத்தின் ஆவியை நீங்க ஊற்றி விட்டபடினால நாங்கள் குத்தின உண்மைக்காக நாங்கள் புலம்புகிறோம். தனித்தனியா அரச குடும்பம் மட்டும் அல்ல, லேவி குடும்பம் மட்டும் அல்ல, ஆசாரியர்கள் குடும்பங்கள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தனித்தனியான மனிதனும் ஸ்திரீகளும் என்ன செய்வாங்க, தனித்தனியாக அழுகுவாங்க. இன்னைக்கு அந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி இதுக்காக தான் பின்மாறி காலத்து மழைன்னு ஆவியா இன்னைக்கு தேவ ஊழியர்கள் கேட்குறாங்க. அது ஒரு மனுஷன் மேலே ஊற்றப்பட்டுச்சுன்னா தன்னை போல அடக்க முடியாமல் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், அழ ஆரம்பிச்சிருவான். ஐயோ ஆண்டவரே, உமக்கு விரோதமாக இத்தனை வருஷம் நம்ம வயசை போட்டுட்டு இவ்வளோ வருஷம் உண்மை அறியாமல் நான் வாழ்ந்துட்டேனே, இவ்வளோ நேசம் என் மேலே வச்சிருக்கிறேன், உண்மை போய் எவ்வளோ வாட்டி நான் காயப்படுத்திட்டேன், எத்தனை வாட்டி சாத்தான் கையில் விட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவுமே போய் சேர்ந்துருப்பானே, மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கும் அந்த ஆவியானவர் சபையின் மக்கள் மத்தியில் ஊற்றப்படும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவின் நாட்களில் 3000 5000 திரளான ஜனங்கள் வந்தது போல இனிமேல் ஒரு எழுப்புதல் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக வேண்டும் என்று சொல்லி அங்கே அறுவடைக்கு கதிர்களெல்லாம் அது விளைந்திருக்குது, அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பின்மாறி காலத்து மழை நல்லா விளையிறதுக்கு வேணும், நிறைய பேர் வேணும், நரங்கம் நிறைஞ்சிடக்கூடாது, பரலோகம் நிறையணும், அதுதான் தேவ சித்தம். அதுதான் ஒவ்வொரு சாதாரண மனுஷனையும் ஆண்டவர் எழுப்புகிறார். ஒரு சாதாரண மனுஷனை ஆகாய் மாதிரி ஆளுக்கு ஆமோஸ் மாதிரி ஆளெல்லாம் எழுப்புறாரு. நீ அத்திப்பழம் பொறுக்கி இருந்தாலும் வாப்பா, நீ பேசக்கு வா, நீ ஆட்டு மந்தையில படுத்து ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் வா, நான் அவனை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டு. பெரிய ஒரு அழிவுக்கு நேராக இந்த உலகம் போயிட்டு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் விடிஞ்சா இன்னைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதோடு இந்த வாழ்க்கை முடிவதில்லை. கொஞ்சம் நியூஸ் பேப்பரை பாருங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் டிவி வச்சுருக்கோம், போட்டு சினிமாவை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் நடித்த படம், இவன் நடித்த படம், அவன் நடித்து காசு வாங்கி கோடியை கொண்டு போயிடுறான், அதை பார்த்துட்டு இருக்காங்க. உலக செய்திகளை பாருங்க, உலகத்தில் என்ன நடக்குது என்கிற காரியங்களை பாருங்க, வேதத்தை ஒரு பக்கம் வச்சு பாருங்க. எல்லா காரியங்களும் ஆண்டவர் சொன்னவைகள் நிறைவேறி கொண்டு இருக்கு. ஒரு பெரிய அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பாக சபையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்யப்படும், மத்திய ஆகாயத்தில் கூட்டி சேர்க்கிற அந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படும்.